சென்ற வாரம் நாம் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தோடு நாம் பார்த்து முடித்தோம் இல்லையா? ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் முதல் கொலை நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கொலைக்கு கர்த்தர் ஆயுள் தண்டனையாக காயினுக்கு சில சாபங்களை கொடுக்கிறத பார்த்தோம். காயினுடைய வம்சாவளியை பற்றியும் பார்த்தோம். அதில் காயினுடைய வம்சாவளியில் தோன்றின ஒருவன் லாமேக்கு என்பவனுடைய குடும்பம் ஒரு விசேஷமான குடும்பமாக இருக்குது என்று சொல்லியும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது ஆதியாகமம் 5வது அதிகாரம். இப்போ ஆதியாகமம் 5வது அதிகாரம் முதல் வசனத்தில் ஆரம்பித்து 32வது வசனம் வரைக்கும் அது ஆதாம் முதல் நோவா வரையிலான வம்ச வரலாற்றை தருகிற வேத பகுதியாய் இருக்கு. 10 தலைமுறைகள் இந்த ஒரு அதிகாரத்தில் கவர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் பல விதங்களில் மற்ற புஸ்தகங்களை விட விசேஷமானது. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், வேதாகமம் தகவல்களை மாத்திரம் தர்றதில்லை, தகவல்களை அதிகமான தகவல்களாக சேர்த்து தருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் இத்தனை வம்சங்கள், இவனை பெற்றான், இவனை பெற்ற அப்புறம் இதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது இல்லை. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த இன்ஃபர்மேஷனை இவ்வளவு அதிகமாக கொடுக்குற வேறு ஒரு புஸ்தகத்தை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன மாதிரி புக் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்னொரு புக்கு இதுக்கு ஈக்குவலாக கிடையாது. நிறைய மதங்கள் இருக்குது, எல்லா மதங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு புனித நூல் இருக்குது. எந்த புனித நூலை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் சரி, வேதத்தோடு வச்சு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேதத்தில் கொடுக்குற இந்த மாதிரி தகவல்கள் வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது. இது ரொம்ப வேதத்துக்கு உள்ள ஒரு அற்புதமான அம்சம் என்று சொல்லலாம். இப்போ வேதத்தில் தகவல்கள் மட்டும் இல்லை, அந்த தகவல்களோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஆழமான, அதாவது நுண் தகவல்கள்னு சொல்லலாம். மைன்யூட் டீட்டெயில்ஸ், வெறும் டீட்டெயில்ஸ் இல்லை, மைன்யூட் டீட்டெயில்ஸும் சேர்ந்து கொடுக்கப்படுகிறத நாம் பார்க்க முடியும். இது ரொம்ப விசேஷமான காரியம். இப்போ நேற்று நான் வெளியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க, ஒருத்தரை பார்த்தேன், அவர்கிட்ட நான் சில காரியங்களை பேசி கொண்டிருந்தேன்னு சொல்கிறது தகவல். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நேற்று நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒருத்தரை பார்த்தேன், அவரிடத்துல சில காரியங்களை பேசினேன், அவ்வளோதான். இப்போ நான் நேற்று என்ன செஞ்சேன்ற தகவல் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கு பதிலாக நான் இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனேன், எந்த இடத்துக்கு போனேன், அங்கே எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தேன், யாரை பார்த்தேன், அவர்கிட்ட நான் எவ்வளவு நேரம் பேசினேன், நான் எதை பற்றியெல்லாம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுவும் தகவல் தான். ஆனால் இந்த தகவலை விட அந்த தகவலில் விவரம் அதிகமாக இருக்குது. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான தகவல்களை நான் பரிமாறுறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் சொல்லுகிறது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் சோதித்து பார்க்குறதுக்கு இடம் உண்டாகும். இப்போ சாயங்காலம் இத்தனை மணிக்கு கிளம்பி நான் அத்தனை மணிக்கு அங்கே போனேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் ட்ராவல் டைமை 2 மணி நேரம் காமிச்சிட்டு ஆக்சுவலாக அது பக்கத்தில் தான் இருக்கிற இடம்னு சொன்னால் உங்கள் மைண்டில் உடனே என்ன கொஸ்டின் வரும்? இவ்வளோ கிட்டே இருக்கிற இடத்துக்கு அவருக்கு எதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுன்னு கொஸ்டின் வந்துடும். ஸோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் வர்றதுக்கும் அதை நீங்கள் கவுண்டர் செக் பண்ணுறதுக்கும் நிறைய வழி உண்டாகும். எவ்வளோக்கு எவ்வளோ தகவல் சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு வழி உண்டாகும். நம்ம வேதத்தில் இப்போது இவனுக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தது, அந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் கடைசியாக இவன் வந்தான்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லிட்டு போனால் போகலாம். அதுக்கு பதிலாக அடுத்தடுத்த ஆளுடைய பேர் கொடுக்கப்படுது, அந்த பேரோட அவனுடைய வயசு கொடுக்கப்படுது. வயசு மட்டும் இல்லை, அவங்க இருந்த இடங்கள் கொடுக்கப்படும். ஓகே, இந்த மாதிரி நிறைய தகவல்களை வேதம், அதாவது தேவையில்லாமலே நிறைய தகவல்களை கொடுக்கறது போல் இருக்கும். இப்போ வேதம் இவ்வளவு தகவல்களை நம்ம முன்னாடி கொடுக்கும்போது நீங்களும் நானும் அது சத்தியம்தானா, இந்த வேதாகமும் உண்மைதானா அப்படின்னு சொல்லி வேணும்னா கவுண்டர் செக் பண்ணிக்கோன்னு வேதமே நமக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குற மாதிரி. இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, நீ வேணும்னா கவுண்டர் செக் பண்ணிக்கோன்னு சொல்லி நமக்கு ஒரு சவால் விடுகிறது போல் இந்த தகவல்கள் இருக்குது. ஸோ இத்தனை தகவல்கள் அடங்கின ஒரு வேத புத்தகத்தை நம்ம கையில் வச்சுருக்கிறோம்.
இப்போ இந்த வருஷ கணக்குகள்லாம் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வருஷ கணக்குகள்லாம் இந்த எண்ணிக்கையெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இதனுடைய அவசியம் என்ன? இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் எனக்காக மரித்தார், நான் அவரை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன்னா நான் பரலோகம் போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்காக தான் உயிர் வாழ்கிறோம், இதுக்காக தான் ஊழியங்கள் இருக்குது. இது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு என்னத்துக்கு? யார் யாருக்கு எத்தனாவது வயசில் எத்தனாவது வருஷத்தில் அதுலேருந்து எத்தனை வருஷத்தில், இந்த கணக்கெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? எனக்கு மேலோட்டமாக இருக்கிற தகவல் மட்டும் போதுமே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலருக்கு இதெல்லாம் ரொம்ப மண்டையை குழப்புறது போல் இருக்கும். சும்மா இருக்கிறதே படிக்கிறது முடியல, அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிக்கிறதுன்றது அதை விட ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. இதில் அந்த நம்பர்ஸ் வேறு, அந்த எண்ணிக்கைகளை வச்சு அதை ஒன்றோட ஒன்று நம்ம செக் பண்ணி இதெல்லாம் போகிறதுன்றது இது பெரிய ஒரு தேவையில்லாத காரியமாக இருக்கும். அதனால் இவங்க அதெல்லாம் சென்சார் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. சரி, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லைன்னு. இப்போ இது எல்லாம் தேவையில்லைன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பார்த்துக்கங்க, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அது தேவை, அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு வார்த்தை கூட இதில் அடிஷன் கிடையாது. ஸோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது, அவ்வளவுதான். இப்போ இந்த தேவையை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஆழம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரே ஒரு உதாரணம், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணம். அது எல்லாம் நார்மலாக கேட்பாங்க, காயினுக்கு மனைவி எங்கேருந்து வந்தது? அவங்க 4 பேர் தானே இருந்தாங்க, 4 பேரில் அம்மா மட்டும்தான் இருந்தால், மீதி 3 பேர் ஆண்கள் தானே, எப்படி மனைவி வந்ததுங்கிறது நார்மலாக கேட்கப்படுகிற கேள்வி. ஆனால் சிம்பிள் ஃபேக்ட்டு, ஆதாம் சேத்தை பெற்ற போது 130 வயதாக இருந்தான். இது ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2 என்னது? அவன் ஆபேல் மரித்த பின்பு தான் சேத்தை பெற்றான். அப்போது சேத்தை பெறும்போது 130 வயசுனா, ஆபேல் மரிக்கும்போது ஒரு வயசு கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இல்லை 2 வயசு கூட குறைச்சிக்கங்க, அப்போ 128 வருஷம். அப்போ ஆபேலுக்கு குறைஞ்சபட்சம் என்ன வயசு இருக்கலாம்? 125 வருஷம் வயது உள்ளவனாக இருந்தானுங்கிறது அந்த ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். இந்த கணக்கை மட்டும் நீங்கள் செக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது இத்தனை வருஷம் கடந்து போன ஒரு சம்பவம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ 125 வருஷமாய் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் அவங்களுக்கு பிள்ளைகளும் பிறந்து பெருகி இருந்தால் அது 2000 பேருக்கு குறையாமல் இருக்க வேண்டிய ஜனக்கூட்டமாக இருந்திருக்கும்னு நமக்கு இதை கால்குலேட் பண்ணும்போது தான் தெரியுது. நாம் இதை கால்குலேட் பண்ணாமல் தாண்டி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தெரியாது? இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த உண்மை தெரியாமல் போயிடும். நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? ஆதாம் இருந்தால், ஏவாள் இருந்தால், காயின் இருந்தால், ஆபேல் இருந்தால், இப்போ காயினுடைய ஒய்ஃபு எங்கேருந்து வந்தது, இதுதான் வரும். ஆனால் இந்த வசனங்களெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, இதோட மற்றதெல்லாம் லிங்க் பண்ணும்போது தான் நமக்கு மொத்த காரியம் வெளியே வருது. அப்போது மொத்த காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த எண்ணிக்கைகள் மிக 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 அவசியமானதாக இருக்குது. நாம் அதை தேவையில்லைன்னு சொல்லி தாண்டி போனோம்னா நம்ம தான் அந்த தகவல்களை இழந்து போகிறவங்களா இருப்போம். இது மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 34வது வசனத்தின்படி ஏசாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. ஆதியாகமம் 26:34 ஏசாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. 40 வயசில் அவன் 2 பேரை கல்யாணம் பண்ணான்னு சொல்லி அந்த வசனம் சொல்லும். சரிங்களா? இப்போது ஏசாவும் யாக்கோபும் ஒன்றா பிறந்தவங்க, 2 பேரும் இரட்டை பிறவிகள். ரைட். இப்போ ஏசாக்கு 40 வயசில் கல்யாணம் ஆயிடுது. அடுத்து யாக்கோபு அவங்க மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் மாமாவுடைய இளைய மகள் மேலே அவனுக்கு விருப்பம் வருது. அப்போது அந்த பிள்ளையை அவன் தனக்கு மனம் முடிச்சு கொடுக்கும்படி கேட்கும்போது லாபான் ஒரு ரூல் கொடுக்குறான், ஒரு நிபந்தனை வைக்கிறான். என்ன நிபந்தனை அது? அவளை உனக்கு வேணும்னு சொன்னால் நீ 7 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும்னு சொல்கிறான். 7 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு சும்மா இப்போ நம்ம கணக்குப்படியே மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறான்னா ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். இப்போ 7 வருஷம்னா எத்தனை லட்சம் கொடுத்துட்டான்? வருஷத்துக்கு 6 லட்சம்னா 7 வருஷத்துக்கு
42 லட்சம் அந்த ஒரு பெண்ணுக்காக அவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்போ அவன் மேலே எவ்வளவு அவனுக்கு பிரியம் இருக்கும்னு பார்த்துக்கங்க. ஸோ 42 லட்சம் கொடுத்து அந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான்னா, இப்போ இவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கணும் அப்போன்னு நம்ம கற்பனை பண்ணுறோம்? அவங்க அண்ணனுக்கு 40 வயசு கல்யாணம் ஆகும்போது, அப்போ இவனுக்கு என்ன வயசு இருக்கணும்? நம்ம கூட குறையா 40க்கு அரௌண்டு 45 அதுக்குள்ளே தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஆனால் வேதத்திலே கணக்கு இருக்குது பார்த்துக்கங்க. அந்த கணக்கெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த கணக்கு படி பார்க்கும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு ராகேல் மேலே ஆசை வந்து அவளை கல்யாணம் பண்ணணுன்னு நான் விருப்பம் தெரிவிக்கும்போது அவன் 72 வயசு தாத்தாவாக இருந்தான். 72 வயசு. அடுத்த 7 வருஷம் வேலை செய்கிறான். 79வது வயசில் கல்யாணம் பண்ணுறான். அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம கற்பனை பண்ணது வேறு, ஆக்சுவலாக இருக்கிறது வேறு. அது எல்லாம் டீட்டெயில் வசனத்திலே தான் இருக்குது. நாம் அந்த வசனத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிட்டதுனால நம்ம அந்த டீட்டெயிலை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே அவசியமாக இருக்குது. உங்களுக்கு வேதம் சொல்லுகிற காரியம் மொத்தமாக தெரியணும்னா அதனுடைய எண்ணிக்கைகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதை சீரியஸாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னால் இதில் ஆதாமின் வம்ச வரலாறுன்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க பேர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது பிள்ளை பேர் தான் இருக்குது. ஆனால் அவன் நிறைய குமாரர்களையும் குமாரத்தையும் பெற்றெடுத்தான்னு வசனம் சொல்லுது. அதனால் நிறைய பிள்ளைங்க உண்டு. இப்போ எல்லா பிள்ளைங்க மூலமாகவும் அவனுடைய வம்சத்தை வேதம் சொல்லலை. அதுக்கு பதிலாக சேத் என்கிற ஒருவனுடைய பேரிலிருந்து மட்டும்தான் அந்த வம்சம் ஸ்டார்ட் ஆகி போகிறத பார்க்குறோம். இந்த வம்சாவளி வந்து அந்த ஒருத்தன்லேருந்து போது மற்றவங்களெல்லாம் விட்டுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது, ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள கனெக்ஷனை காமிக்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் ஆபிரகாம்லேருந்து தாவீது வரைக்கும் உள்ள கனெக்ஷனை காண்பிக்கணும். அதுக்கப்புறம் தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள கனெக்ஷனை காண்பிக்கணும். 3த்தையும் டோட்டல் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துலேருந்து ஆதாம் வரைக்கும் உள்ள கனெக்ஷன் வேதத்தில் கொடுக்கப்படுது. ஸோ இந்த வம்சாவளி கொடுக்கப்படுகிறதுக்கு ஒரே நோக்கம் மெசியாவாகிய தேவகுமாரனுடைய வம்சாவளியை கொடுக்கறதுக்காக உள்ள நோக்கம். ஸோ நாம் இதை வந்து என்ன சொல்கிறது, ஏன் இந்த ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணணும், மற்ற பசங்கள்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். முக்கியம் இருக்கலாம், முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மெசியா அந்த ஃபேமிலியிலேருந்து வரல. ஸோ எந்த லைன்லேருந்து மெசியா வராரோ அந்த லைனை மட்டும் அது கொண்டு போகுது. 2வது காரியம், மூத்த குமாரனை மட்டும் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் 2வது குமாரன், சில சமயங்களில் 3வது குமாரனை கூட யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஏசா யாக்கோபு, யார் பெரியவன்? ஏசா தான் பெரியவன். ஏசாவுடைய வம்சாவளியிலேருந்து போகலை, யாக்கோபுடைய வம்சாவளியிலேருந்து போகுது. காயின், ஆபேல், சேத்து, யார் பெரியவன்? இவனுங்க 2 பேர் பெரியவங்க. இவங்க 2 பேருடைய வம்சாவளியில் வரல, சேத்துனுடைய வம்சாவளியிலேருந்து போகுது. ஸோ 2வது 3வது பிள்ளைங்களை கூட அதுலேருந்து கூட லைன் போகலாம். ஆனால் அந்த லைன் எதுக்காக போகுது? மெசியாவினுடைய வம்சாவளியை நமக்கு காட்டுகிறதுக்காக போகுது. இப்போ இந்த பேரெல்லாம் வளவலான்னு கொடுக்கப்படுது, இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம நம்பக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகழ்வாராய்ச்சின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அதாவது ஆர்கியாலஜி. அவங்க என்ன செய்வாங்க, தோண்டி கிண்டி பழைய அதாவது பண்டை கால சரித்திரத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எவ்வளவோ உண்மைகள் வந்திருக்கு, எவ்வளவோ காரியங்கள் புதுசாக இருக்குது, இது இப்படி தான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேதம் கொடுக்குற வம்சாவளியை எந்த புது கண்டுபிடிப்பும் தவறுன்னு நிரூபணம் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அது வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக போகிற ஒரு வம்சாவளி. அதனால் அது எவ்வளோ ப்ரெஷியஸுங்கிறத நம்ம கவனிக்கணும். 2வது என்னன்னு சொன்னால், நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவனை பெற்றால் நமக்கு என்ன வந்துச்சின்னு சொல்லி நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரியுமா? நாம் வம்சாவளியை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து உங்கள் தாத்தா பேரை கேட்டேன்னா எல்லாருக்கும் உங்கள் தாத்தா பேர் தெரியும். ஆனால்
உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேரை சொல்லுங்கள் பார்ப்போன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கை தூக்குனீங்கன்னா கூட நான் ஆச்சரியப்படுவேன். தாத்தாவுடைய அப்பா பேர் கூட சிலர் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் தாத்தாவுடைய தாத்தா பேர் 100% தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பேரனுடைய பேரனுக்கு நம்மளை யாருன்னு தெரியாது, நம்மளுடைய பேர் மறக்கப்பட போகுது. நம்மளுடைய வழக்கம் அப்படி, நம்ம வம்சாவளியை அந்த சார்ட் மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஆனால் யூதர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஃபேமிலி லைனை அவங்க ட்ரேஸ் பண்ணி அதை கிராஸ் செக் பண்ணுவாங்க. கரெக்டு தானா, அந்த ஃபேமிலி லைன் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுவாங்க. யூதர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் 10 தலைமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தலைமுறைகளை லைனாக கொடுக்கறது வேதத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி இல்லை, இன்னும் சில பகுதிகளில் இருக்குது. இப்போ நாளாகம புஸ்தகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 நாளாகம புஸ்தகம். 1 நாளாகம புஸ்தகத்தில் முதல் 9 அதிகாரங்களும் எதை பற்றி தான் பேசுது? வம்சாவளி பற்றி தான் பேசுது. ஆதாமில் ஆரம்பித்து கடைசி வரை தாவீது வரைக்கும் அந்த வம்சாவளியை அது ரொம்ப டீட்டெயில்டாக 9 அதிகாரம்னா பார்த்துக்கோங்க, விழா வரியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதெல்லாம் வாஸ்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஆனால் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை தான் கவனிக்கிறேன். இப்போ நம்ம தாத்தாவுடைய தாத்தா பேர் நம்ம ஃபேமிலி இது நமக்கு தெரியல, ஆனால் இதில் 10 தலைமுறைன்றது சாதாரணம், ஒரு அதிகாரத்தில் வர்றது. இன்னும் பின்னாடி வரப்போகுது, அதில் இன்னும் கண்டினியூ ஆக போகுது. நோவாக்கு அப்புறம் உள்ள தலைமுறைகள் இதுக்கு பின்னாடி வரப்போகுது, ஆபிரகாம் வரைக்கும் போகுது. ஸோ இது நமக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யூதர்களுக்கு பெரிய விஷயம். தேவன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸை ப்ரிசைஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாருன்றதை நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாடுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால், மத்தேயுல வர முதல் 17 வசனமும் வம்சாவளி பற்றி பேசுகிற வசனங்கள் தான். லூக்கால 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்துலேருந்து 38வது வசனம் வரைக்கும் அந்த 15 வசனங்களும் மறுபடியும் வம்சாவளி பற்றி பேசுகிறது தான். இப்போ இது இந்த ஆதியாகமத்தில் சொன்னது நாளாகமத்திலையும் வரும், நாளாகமத்தில் சொன்னது அங்கே சுவிசேஷங்கள்லேயும் வரும். நீங்கள் இது 3த்தையும் கூட கிராஸ் செக் பண்ண முடியும். ஏன்னா இது 3த்தையும் 3 பேர் சொன்னாங்க. இது மோசே சொல்லியிருக்கிறான், நாளாகமத்தில் உள்ளதை எஸ்ரா சொல்லியிருக்கிறான், இதில் உள்ளது சுவிசேஷங்களில் உள்ளது சீஷர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம எப்படி வேணால் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். வேறு காலகட்டங்களில் சொல்லப்பட்டது. இது 1400 சொல்லப்பட்டிருக்குது, அது 500 சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கப்புறம் உள்ளது 1 நூற்றாண்டில் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் செக் பண்ணோம்னா அவங்க எவ்வளவு டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து வியக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். இப்போ நம்ம ஆதியாகமம் 5வது அதிகாரத்துக்குள்ளே போவோம். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1-2. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். முதல் 2 அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை இந்த 2 வசனத்தில் சம்மரைஸ் பண்ணி சும்மா சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ இனிமேல் ஒவ்வொருத்தரை பற்றியும் என்ன கொடுக்கப்பட போகுதுன்னா, இவனுக்கு இத்தனை வயதான போது அவன் இவனை பெற்றான், இவனை பெற்ற பின்பு இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான், அவனுடைய மொத்த நாட்கள் இத்தனை வருஷம், அவன் மரித்தான் அப்படிங்கிற தகவல்கள் கொடுக்கப்பட போகுது. என்னென்ன கொடுக்கப்பட போகுது? இவனுடைய இத்தனாவது வயசில் இன்னாரை பெற்றான், அவனை பெற்ற பின்பு இத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான், அதுக்கப்புறம் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான், அவனுடைய மொத்த நாட்கள் இவ்வளவு, அப்புறம் அவன் மரித்தான். இது காமனாக 10 தலைமுறைகளில் எல்லாருக்குமே ரிப்பீட் ஆக போகிற விஷயம். அதனால் அது முதல்ல சொல்லிடுறேன். நம்ம ஒன்றா வாசித்துட்டு போக போகிறதில்ல. இப்போ 5வது அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஆதாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3-5 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், ஆதாம் எத்தனை வயதில் சேத்தை பெற்றானா? 130வது வயதில் சேத்தை பெற்றான். இப்போ ஆதாமுடைய மொத்த ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 930 வருஷம்.
சேத்தை பெற்ற பின்பு அவன் 800 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆக மொத்தம் அவனுடைய மொத்த நாட்கள் 930. இப்போ 930ன்ற நம்பர் வந்து நமக்கு மலைக்க செய்கிற நம்பர். நமக்கு 93 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இங்கே வந்து 9 நூற்றாண்டுகளை கடந்து ஒருத்தன் உயிரோடு இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். இது எப்படி சாத்தியம்னு சொன்னால், நோவா காலத்து ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்த உலக சூழ்நிலை வேறு, தட்பவெட்ப நிலை வேறு, அவங்க அனுபவித்த காரியங்கள் எல்லாமே வேறு. நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இப்போ இருக்கிற சூழ்நிலை முற்றிலும் வேறு. இப்போ நம்ம இது கணக்கு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் வந்து இவ்வளவு நீண்ட ஆயுசோடு இருக்கிறாங்க. இந்த ஆயுசு எப்போ குறையுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சேம் நோவாவுடைய மகன் சேம் இருக்கான் பார்த்தீங்களா, சேமுக்கு அடுத்ததில் இருந்தே வேகமாக அந்த ஆயுசு நாட்கள் குறைய ஆரம்பித்து 500 400 அப்படியே வேகமாக குறைஞ்சி 200 170 அந்த மாதிரி 200 விட கம்மியாக ஆகிட்டு அப்புறம் 100 கம்மியாகி கடைசியில் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மிகுதினால் 80 வருஷன்ற லெவலுக்கு வந்துடுது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஜலப்பிரளயம். அந்த ஜலப்பிரளயத்தில் பூமியிலிருந்து மட்டும் ஜலம் வரல, ஆகாய விரிவுன்னு சொல்லி ஆண்டவர் ஒன்று உண்டாக்கினார் இல்லையா? அந்த ஆகாய விரிவு எதில் உண்டாக்கினார்னு பார்க்குறோம். ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்து ஆகாய விரிவுன்னு சொல்லி உண்டாக்கினார். இப்போது வெளி இதிலிருந்து ஸ்பேஸில் இருந்து பூமியை பாதிக்கக்கூடிய ரேஸு அது இதுன்னு வருது பார்த்திங்களா, அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்கிறோம் அல்லது இன்ஃப்ராரெட்டுன்னு சொல்கிறோம். இது எல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு உண்டாக்குகிற இது. இப்போ இவைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது அந்த அட்மாஸ்பியர் தான், அந்த ஆகாய விரிவுன்ற காரியம். அந்த ஆகாய விரிவுக்கு மேலே ஜலம் இருந்தப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலை இருந்ததுங்கிறத நம்ம இவங்களுடைய ஆயுசு நாட்களை வச்சு ஜட்ஜு பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நான் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லெசன் எடுக்கும்போது அப்போவே சொன்னேன், அப்போ உள்ள ப்ரீ ஹிஸ்டாரிக் கிராக்கடைல் கூட இப்போ உள்ள கிராக்கடைலை வச்சோம்னு சொன்னால் அது பல்லி மாதிரி இருக்கும். இதோடைய சைஸ் வந்து பல்லி மாதிரி இருக்கும். அதோடைய சைஸு அவ்வளோ பெருசுன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது, நிறையா இது எக்ஸ்டிங்க்ட் ஆகுது, இப்போ இல்லாமல் போகுதுன்னு சொல்லியெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் அழியிறதுக்கு காரணம் அந்த அந்த லேயர், அந்த ஆகாய விரிவுக்கு மேலே அந்த ஜலப்பிரளயத்தில் பூமியில் கொட்டிட்டு அது ஃபுல்லாக காலி ஆகிட்டதுனால நம்ம எக்ஸ்போஸ்டாக இருக்கிறோம். இப்போது ஓசோன் என்கிற லேயரை தாண்டி பூமிக்குள்ளே பாதிப்பு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. கார்பன் வந்து நம்ம கார்பன் மோனாக்சைடு வந்து வானமண்டலத்தில் உள்ள ஓசோனை பாதிக்குது, அதனால் பூமியில் உள்ள கிளைமேட் பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பாதிப்பு அப்போ கிடையாது. அப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிற காற்று கூட நமக்கு ஒரு விஷம் உள்ள ஒரு விஷத்தன்மை உள்ளதாக இருக்குது, கேன்சர் உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்குது, இல்லாத வியாதிகளெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அவங்களுடைய நாட்களில் அது கிடையாது. அதனால் நீண்ட ஆயுசுங்கிறது அவங்களுக்கு சாதாரணமான விஷயம். ஸோ 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தால். சேத்துக்கு வந்தோம்னு சொன்னால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் சேத்து பற்றி சொல்லியிருக்கு. சேத்து ஏனோஸ் என்கிறவனை பெற்றெடுக்கிறான். ஏனோஸ் என்கிறவனை பெற்றெடுக்கும்போது அவனுக்கு வயசு என்னது? 105 வயசு. அவனை பெற்ற பின்பு அவன் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான். அவனுடைய டோட்டல் வயசு என்னது? 912. அப்புறம் அடுத்த ஆள் ஏனோஸ். ஏனோஸை பற்றி ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசிக்கிறோம். இவன் கேனான் என்கிறவனை பெற்றெடுக்கிறான். கேனான் பெற்றெடுக்கும்போது 90 வயசு. இவனுடைய மொத்த ஆயுசு நாட்கள் 905. அப்புறம் கேனான் 12-14 வரைக்கும் கேனானை பற்றி பார்க்குறோம். கேனான் மகலாலேயேல் என்கிறவனை பெற்றெடுக்கிறான். எத்தனாவது வயசில்? 70 வயசில். 70 வயசில் அவனை பெற்றெடுத்துட்டு இவன் 910 வருஷம் உயிரோடு இருக்கிறான். அடுத்து மகலாலாயேல் 15-17 வரைக்கும். மகலாலாயேல் வந்து யாரேத் என்கிறவனை பெற்றெடுக்கிறான். யாரேத்தை பெற்ற பின்பு அவன் மொத்த ஆயுசு 895.
ஸோ மகலாயில் 895. இப்போ யாரேத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 18வது வசனத்துலேருந்து 20வது வசனம் வரைக்கும் இவன் ஏனோக்கை பெற்றெடுக்கிறான். ஏனோக்கை இவன் 162வது வயசில் பெற்றெடுக்கிறான். 162 வயசில் அவன் பெற்றெடுத்த பின்பு இவன் மொத்தம் எத்தனை வயசு உயிரோடு இருக்கான்? 962 வருஷம் உயிரோடு இருக்கிறான். ஏனோக்கு 21வது வசனத்துலேருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்க்குறோம். 365 வருஷம் தான் அந்த பூமியில் இருக்கிறான். ஏனோக்கு செத்து போகலை, ஆனால் 365 வருஷம் தான் பூமியில் இருக்கிறான். அவன் வந்து 65வது வயசில் மெத்துசாலாவை பெற்றெடுக்கிறான்னு பார்க்குறான். ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார், ஆனால் அவன் சாகலை. எல்லாரும் மரித்தார்கள்னு இருக்கும், ஆனால் ஏனோக்கு மட்டும் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்னு இருக்கும். இப்போ இந்த மெத்துசாலா ஆதியாகமம் 5:25 27 வரைக்கும் லாமேக்கு என்கிறவனை பெற்றெடுக்கிறான். 187வது வயசில் பெற்றெடுக்கிறான். மெத்துசாலாவுடைய மொத்த ஆயுசு நாட்கள் 969. லாமேக்கு ஆதியாகமம் 5வது அதிகாரம் 28 31 வரைக்கும் நோவாவை 182வது வயசில் பெற்றெடுக்கிறான். லாமேக்குடைய மொத்த வயசு 777. அப்புறம் 32வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் நோவா தன்னுடைய 500வது வயதில் சேமை பெற்றெடுத்தான்னு சொல்லியும் நோவாவினுடைய மொத்த வயசு 950 வருஷம் என்று சொல்லியும் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த எண்ணிக்கைகள்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். இதில் சும்மா ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதில் நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்தது யார்? மெத்துசாலா 969 வருஷம். ரொம்ப குறைஞ்ச நாள் வாழ்ந்தது ஏனோக்கு 365 வருஷம். பிள்ளை பெற்றதில் சீக்கிரமாக பிள்ளை பெற்றது யார்? இத்தனை பேரில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் மகலாலாயேல், இன்னொருத்தன் ஏனோக்கு. 2 பேருமே 65 வயசில் பிள்ளை பெற்றுக்கொள்கிறாங்க. அதுதான் ஏர்லியஸ்ட்டு. அதிக நாட்கள் சென்று பிள்ளை பெற்றது நோவா 500 வயதில். இப்போ அந்த 32வது வசனம் மட்டும் வாசித்தோம்னு சொன்னால் நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத்தை பெற்றான். ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக இருக்கிற வசனம். இப்போ இதில் இந்த எண்ணிக்கையை நம்ம கவனித்தோம்னா அந்த குட்டி வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கும்போது அவனுக்கு வயசு என்னது? 100. அவனுடைய மனைவிக்கு வயசு 90. 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம், அதனால் அவளுக்கு 90. இப்போது அந்த பிள்ளை பிறந்ததை பற்றி எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே சாராள் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படத்தக்கும் ஒருவனாலே எண்ணிறந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தாள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரி, 90 வயசு பாட்டிமா டெலிவரிக்கு போயிட்டு வராங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். ஏன்னா 90 வயசு பாட்டிமா டெலிவரிக்கு போகிறதுன்றது பெரிய காரியம். பைபிளில் நிறைய இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி பேசினாலும் சரி, சாராளுடைய விசுவாசத்தை பற்றி பேசினாலும் சரி, இந்த வார்த்தை வர்றதை நம்ம பார்க்குறோம். ரைட். இப்போ நோவா பிள்ளை பெறும்போது 500 வயசு. இதே 10 வயசு வித்தியாசம் வச்சுக்கோங்க. நோவாவுடைய மனைவிக்கு எத்தனை வயசு இருக்கணும்? 490 வயசு இருக்கணும். இப்போது சாராள் ஒரு தடவை தான் டெலிவரிக்கு போயிட்டு வந்தான். ஆனால் நோவாவின் மனைவி 490 ஒரு தடவை டெலிவரி, 491 இன்னொரு தடவை டெலிவரி, 492 இன்னொரு டெலிவரி. இப்போது நம்ம நார்மலாக ஈசாக்கினுடைய பிறப்பையும் அதில் ஆபிரகாமுடைய காரியத்தையும் சாராளனுடைய காரியத்தையும் தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றினதை பற்றியும் நிறைய வசனங்களை பார்க்குறோம். வேதத்தில் மற்ற இடங்கள்லாம் ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, இப்படி அப்படின்னு நிறைய காரியங்களை பார்க்கும்போது அது நமக்கு பெருசாக தெரியுது. இப்போ அது மத்தியில் இதை ஒரு சின்ன சென்டென்ஸாக வச்சுருக்கிறாரு. நோவா 500 வயதான போது இந்த 3 பேரை பெற்றெடுத்தான்னு சொல்லி. 3 பேரையும் ஒன்றா பெற்றெடுக்கலை, அடுத்தடுத்து தான் பெற்றெடுத்துருக்கிறான். அப்போ அற்புதம் எத்தனை தடவை நடந்திருக்குது? 3 தடவை நடந்திருக்கு. எத்தனை மடங்கு அற்புதம் இது? 5 மடங்கு அற்புதம். அவனுக்கு 100 வயசுனா இது 500 வயசு, 5 மடங்கு அற்புதம். அதனால தான் அந்த எண்ணிக்கை முக்கியம்னு சொல்கிறேன்.
நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணி போகாமல் அந்த எண்ணிக்கையை நிறுத்தி கவனித்தோம்னா அதுக்கு பின்னாடி ஆழமான காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 5வது அதிகாரம் 32 வசனங்களை நம்ம படித்தோம்ல, இந்த 32 வசனங்களில் ஏறக்குறைய 1559 வருஷ சரித்திரம் அடங்கியிருக்கு. 1559 வருஷம் இதில் கவர் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த 1559 வருஷத்தில் 2 விஐபிகள் வரதை பார்க்குறோம். ஆதாம் விட்டால் அடுத்த விஐபி யார் வருது? முக்கியமான ஆள் ஏனோக்கு. ஏனோக்கு விட்டால் அடுத்த ஆள் நோவா. அடுத்த அதிகாரத்துலேருந்து நம்ம நோவாவை பற்றி அதிகமாக பார்க்க போகிறதுனால இப்போ ஏனோக்கினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம இந்த அதிகாரத்துலேருந்து பார்ப்போம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21லேருந்து 24 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5 21லேருந்து 24 வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதுதான் ஏனோக்கை பற்றி சொல்லியிருக்கிற காரியம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாருக்கும் காமனாக ஒரே காரியம் சொல்லப்பட போகுது. என்னது? இவனுடைய இத்தனாவது வயதில் இவனை பெற்றான், அவனை பெற்ற பின்பு அநேக குமாரர் குமாரத்திலே பெற்றான், அதுக்கப்புறம் அவன் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்து அவனுடைய மொத்த ஆயுசு நாட்கள் இவ்வளவு, அவன் மரித்தான்னு எல்லாருக்கும் சொல்லப்பட போகுது. ஆனால் ஏனோக்குக்கு மட்டும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொல்லப்படுது? அவன் தன்னுடைய இத்தனாவது வயதில் தன்னுடைய குமாரன் மெத்துசாலாவை பெற்றான். ரைட்டு. அது மெத்துசாலாவை பெற்ற பின்பு இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தான்னு சொல்லலை, 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான்னு இருக்கு. 300 வருஷம் உயிரோடு இருந்தான்னு சொல்லாமல் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திலையும் பெற்றான்னு இருக்கு. 2வது காரியம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் முடிக்கிறது என்னன்னு முடிக்குது? அவன் மரித்தான், அவன் மரித்தான், அவன் மரித்தான் முடியும். ஆனால் இவனுக்கு மட்டும்தான் என்னன்னு முடியுது? இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனோட இருக்கும்போதே காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்னு சொல்லி வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 3 வசனம் ஒவ்வொருத்தருக்கும் படிச்சுட்டு வந்தோம். அந்த 3 வசனமும் அந்த பர்டிகுலர் பர்சனுடைய லைஃப் சம்மரி. ஒவ்வொருத்தருடைய சம்மரி சொன்னால் என்ன சொல்லியிருக்கு? வாழ்ந்தான், பிள்ளை பெற்றான், பிள்ளை பெற்ற பின்பு இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான், இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும்போது இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்றான், அதுக்கப்புறம் மரித்தான், அவ்வளோதான். ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் தேவனோட சஞ்சரித்தான்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவன் மரிக்கலை, தேவனோட இருக்கும்போதே அவன் காணப்படாமற் போனான்னும் சொல்லியிருக்கு. இது வித்தியாசம். இப்போ நம்மளுடைய லைஃப்பை பற்றி தேவன் ஒரு சம்மரி எழுதுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பூமியில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு சம்மரின்னு சொன்னால், அவங்களுடைய ஆயுசு நாட்களில் அவங்க தங்களுடைய பிள்ளைகளை பெற்ற வருஷம், அவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க, என்ன சம்பாதிச்சாங்க, என்ன செஞ்சாங்க, ஒரு சின்ன ஒரு காமனாக வர ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய லைஃப் சம்மரி ஆண்டவர் எழுதினார்னா, இப்படி ஏனோக்கு மாதிரி நம்மளது விசேஷமாக இருக்குமா, அல்லது எல்லாரும் வாழ்ந்தது போல் நாமளும் வாழ்ந்து கடந்து போயிருப்போமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வாட் இஸ் ஸ்பெஷல்? நம்ம எல்லாரும் மாதிரி இருக்கிறோமா, அல்லது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தேவன் நம்மளை பற்றி எழுதினார்னா அது இவனுக்கு 10 பேரில் இவன் ஒருத்தன் தனியாக தெரிகிறான், வித்தியாசமாக தெரிகிறான். ஸோ நம்மளது உலகத்தில் எல்லாரும் இருக்கிறது போல், எல்லாரும் பிழைக்கிறது போல், எல்லாரும் வேலை செய்கிறது போல், எல்லாரும் வாழ்ந்து கடந்து போகிறது போல் நாமளும் இல்லாமல் நாம் ஒரு தேவ மனுஷராய் காணப்படுகிறது அவசியம் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. இந்த ஏனோக்கு தேவனோட எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லும்போது அவன் மரிக்கலைன்னு சொல்லி பார்க்குறோம். இவன் தான் முதல் ஆள் சாகாமல் எடுத்துக்கொள்ளப்படுறது. இதே மாதிரி இன்னொருத்தன் சாகாமல் எடுத்துக்கொள்ளப்படுறான். அவன் பேர் என்னது? எலியா. அதை 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்க்குறோம். எலியா தேவனால் அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும்
நியமிக்கப்பட்ட காரியம்னு சொல்லி எபிரேயர் 9:27 சொல்லுது. இப்போ எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்ட 2 காரியம் என்னது? ஒன்று மரணம். எல்லாரும் மரித்து தான் ஆகணும், யாரும் மரணத்துக்கு தப்ப முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னது? எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு போய் நின்று தான் ஆகணும், யாரும் அதுக்கும் தப்ப முடியாது. ஆனால் இங்கே ஒரு கேரக்டர் பார்க்குறோம், இவன் மரிக்கலைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதே மாதிரி எலியாவையும் பார்க்குறோம், எலியாவும் மரிக்கலைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ இதனால் ஒரு கேள்வி ஒன்று வருது. இப்போ இவங்க 2 பேர் சாகலைன்னா இவங்க 2 பேர் கணக்கு எப்படி வருது? எல்லாரும் சாகணும்னு சொல்லியிருக்கேன், இப்போ இவங்க 2 பேர் சாகலைல்ல, அப்போ இவங்க கணக்கு என்னன்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும், வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 3லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களில் 2 சாட்சிகளை பற்றி சொல்லியிருக்கு. இந்த 2 சாட்சிகள் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து ஊழியத்தை நிறைவேற்றிட்டு அவங்க மரித்தாங்கன்னு சொல்லியிருக்கு. மரித்த பின்பு உயிரடைந்து மறுபடியும் பரலோகம் போனாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 2 சாட்சிகள் யாருங்கிறது பெரிய கேள்வி. நிறைய பேர் சொல்கிறது என்னது? எலியாவும் மரிக்கலை, ஏனோக்கும் மரிக்கலை. அவங்க 2 பேர் மரணத்தை ருசி பார்த்தாகணும், அதனால் அந்த 2 சாட்சிகளாக இறங்கி வரப்போகிறது எலியாவும் ஏனோக்கும் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்க முடியும். இவங்க தான் வந்தாங்க, இவங்கள தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வேதத்தை கொஞ்சம் கவனித்தோம்னு சொன்னால் இன்னும் நிறைய பேர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்கன்னு வசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இவங்கெல்லாம் செத்து போனவங்க எழும்புறாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஸோ ஏனோக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி இல்லை, எலியா மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி இல்லை, ஒரு பெரிய கூட்டமே எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அப்போது அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படிவதும் எல்லா மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இப்போ அந்த கூட்டத்தாருக்கு அந்த வசனம் செல்லுபடி ஆகாதா? அவங்கெல்லாம் சாகாமலே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஸோ இந்த 2 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, வேறு யாருமே எடுத்துக்கொள்ளப்படலை நினைத்து கொள்ளுகிறது ஒரு தவறான அபிப்பிராயமாக இருக்கும். ஏன்னா வேதமே சொல்லுது, ஒரு நாள் வரப்போகுது, அன்றைக்கி உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் கர்த்தரோடு இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. ஸோ அதை இவங்க 2 பேர் வந்து மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அதனால் இவங்க 2 பேர் தான் இறங்கி வராங்கன்னு சொல்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது. ஒருவேளை இவங்க 2 பேராக இருக்கலாம், நானும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கேரண்டியாக இவங்க 2 பேர் தான்னு சொல்ல முடியாது. இப்போ ஏனோக்குடைய விசேஷமான காரியம் என்னன்னு சொன்னால், ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இல்லையா? அவன் தேவனோட சஞ்சரிக்கிறத பற்றி சொல்லும்போது, தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்து அவன் என்ன செஞ்சானா? குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான். இப்போ தேவனோட நான் சஞ்சரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு விலகி ஒரு சந்நியாச வாழ்வை அடைகிறதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நான் தெய்வத்தோடு நான் 2.5 கலந்து போகிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு சந்நியாசமாக போகணும்னு சொல்லி நிறைய பேர் போகிறத நம்ம பார்க்குறோம். இவன் குடும்பத்தை நடத்துகிற குடும்பஸ்தனாகவே இருக்கிறான், குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுக்கிறான், குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் யார் கூட? தேவனோட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். இப்போது ஃபேமிலியில் இருக்கிற சேலஞ்சஸ் வேறு. ஃபேமிலி இல்லாமல் இப்போ பவுல் சொல்கிறான்ல, நான் வந்து குடும்பம் இல்லாமல் இருக்கிறேன், அதனால் நான் ஃப்ரீயாக தேவனை சேவிக்கிறேன்னு சொல்கிறான்ல, அப்படி குடும்பம் இல்லாமல் சேவிச்சான்னு சொல்லி இல்லை, இவன் குடும்பத்தோடு இருந்து அந்த சேலஞ்சஸ் மத்தியில் தேவனோட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அதனால் இது விசேஷமான ஒரு காரியம். 2வது என்னன்னு சொன்னால், இவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான், கரெக்டு தான். ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி
எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இப்போ அந்த என்னன்னு சாட்சி பெற்றான்றதை கவனிக்கணும். என்னன்னு சாட்சி பெற்றானா, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னமே சாட்சி பெற்றான். இப்போ என்ன அதில் வித்தியாசமாக தெரிகிறது என்னது? இப்போ நான் தேவனை சேவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தேவனுக்காக நிறையா கொடுக்குறேன், தேவனுடைய காரியங்களில் அதிகமாக ஈடுபாடு கொடுக்குறேன், மற்ற எதை பற்றியும் நான் ரொம்ப கவலைப்படுறது இல்லைன்னா எனக்கு தேவன் மேலே பிரியம்னு தெரியப்படுத்துகிறேன். அப்படி தானே? இப்போ என்னுடைய லைஃப்பை கவனிக்கிறவங்க இவருக்கு தேவன்னா ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவன் பிரியமானவர் என்கிறதே வெளிப்படுத்தும். ஆனால் நான் தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெறணும்னா அது எப்படி? அது இப்போ ஏனோக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏனோக்கு தேவன் ரொம்ப பிரியம்னு சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு ஏனோக்கு ரொம்ப பிரியம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அளவுக்கு தேவன் அவனுடைய லைஃப்பில் கிரியை செய்திருக்கணும். தேவன் அந்த அளவுக்கு கிரியை செய்கிறதுனால அந்த சொசைட்டி மத்தியிலேயே அவன் ஒரு சாட்சி பெறுகிறானா, என்னன்னு இந்த இண்டிவிஜுவலுக்கு தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், தேவனுக்கு இந்த இண்டிவிஜுவலை ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னமே சாட்சி பெற்றான். இது உண்மையிலே கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம். 300 வருஷம் கர்த்தரோட சஞ்சரித்தான்றது வேற காரியம். 300 வருஷம் அவன் சஞ்சரிக்கும் போது சமுதாயத்தில் அவனுக்கு என்ன பேர் கிடைக்குது? தேவனுக்கு இவன் பிரியமானவன்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஆபிரகாம் என்ன எகிப்துக்கு போகிறான் அல்லது வேறு இடங்களுக்கு போகும்போது அவங்க ஆபிரகாமுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் தேவன் அவங்கள வாதிக்கிறாரு, அவங்களுக்கு கனவுல தோன்றி என்னுடைய பிள்ளைய நீ எப்படி தொட்டன்னு கேட்குறாரு. இப்போ இல்லை, தேவன் என்ன விளங்க பண்ணுகிறார்? ஆபிரகாம் இவருக்கு விசேஷமானவன் என்கிறத விளங்கம் பண்ணுறாரு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்குவாங்க, இவன் கர்த்தருடைய ஆளுப்பா, இவனை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லையா? இப்போ இவன் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி அந்த 300 வருஷத்தில் சாட்சி பெற்றான்னா எப்படிப்பட்ட லைஃபாக இருந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம முதல் தீர்க்க தரிசனம்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எது முதல் தீர்க்க தரிசனம்? போன அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம். ஸ்திரீயின் வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்லி தேவன் ரட்சிப்புக்கு ஏற்படுத்த போகிற ஒரு வழியை குறித்து அன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சார். இதுதான் முதல் தீர்க்க தரிசனம். ஏனோக்கு தான் முதல் தீர்க்கதரிசி. ஏனோக்கு தான் முதல் தீர்க்கதரிசி. யூதாவின் புஸ்தகம் 14:15 வசனம். யூதா 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை பற்றி பேசினது முதல் தீர்க்க தரிசனம், அதை தேவனே சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை பற்றி முன்னறிவித்தது முன்னறிவித்தது முதல் தீர்க்கதரிசியாகிய ஏனோக்கு என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். ஸோ ஏனோக்கினுடைய 3 விசேஷமான காரியங்கள் நம்ம இதில் பார்க்குறோம். முதல் காரியம், அவன் குடும்பஸ்தனாக இருந்தே தேவனோட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். 2வது, அவன் தேவனோட சஞ்சரிக்கிற பீரியட்லேயே எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னமே என்னன்னு சாட்சி பெறுகிறான், இவன் தேவனுக்கு பிரியமானவன்னு. 3வது காரியம், இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசி. ஸோ இவனை பற்றின காரியங்கள் எபிரேயர்லேயும் யூதாவிலையும் நமக்கு வருது. எங்கள் புதிய ஏற்பாட்டில் பின்னாடி
ஆதி ஆகமத்தில் இந்த காரியங்கள்லாம் கொடுக்கப்படலை. ஆதி ஆகமத்தில் கொடுக்கப்படாத காரியங்களை தேவன் நமக்கு எத்தனையோ வருஷம் கழித்து பின்னாடி வேறு ஆட்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறார். ஸோ நமக்கு இதோட 5வது அதிகாரம் நிறைவடையுது. இப்போ இந்த 5வது அதிகாரத்தில் நம்ம நிறையா எண்ணிக்கைகள்லாம் பார்த்தோம்னு சொன்னேன். அதில் அந்த எண்ணிக்கைகள் நமக்கு தலை சுற்றுற காரியம், அது லேசில் நமக்கு விளங்காதுன்னு சொல்லி பார்த்தேன். இப்போ இந்த காரியங்கள்லாம் முக்கியம் என்று சொல்லியும் நம்ம பார்த்தோம். இது அவசியம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். பைபிளில் ஆதி ஆகமத்தில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்தோம்னா கூட யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறான்ல, அவன் ஊழியத்தை ஆரம்பித்தது எப்போ ஆரம்பித்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது தெரியுமா? திபேரியு ராயனுடைய 15வது வருஷத்தில் யோவான் ஸ்நானனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னு இருக்கும். பைபிள் கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். நீங்கள் யோவான் ஒருத்தன் உயிரோடு இருந்தான்றதே நம்புறது கஷ்டமாக இருக்குது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யார் அது, எவர் அது, யோவானை பற்றி யாருக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. ஆனால் அதை எதோட கனெக்ட் பண்ணுது? ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரோட, மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபிகர், டைபீரியஸ் சீசர் என்கிற திபேரியு ராயனோட கனெக்ட் பண்ணி அவனுடைய 15வது வருஷத்தில் இவனுடைய ஊழியம் துவங்கினதாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் தான் இந்த எண்ணிக்கையெல்லாம் வருது, புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு நினச்சிக்கூடாது, புதிய ஏற்பாட்டிலையும் வருது. ஸோ நமக்கு பைபிள் ஃபுல்லாக இருக்குது. இந்த எண்ணிக்கைகளை நம்ம பார்த்து கவனித்து படித்தாதான் நமக்கு என்ன படிக்கிறோம்னே தெரியும். ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கொடுக்கப்பட்ட மொத்த சரித்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு ஒரு கால அட்டவணையாக ஒன்று நான் ரெடி பண்ணேன். கால அட்டவணையாக. இப்போ இந்த கால அட்டவணையை நம்ம பார்க்கும்போது ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான் அப்படின்னா அந்த 930 வருஷமும் ஆதாம் உயிரோடு இருந்தான்னு அது காட்டும். அப்போ ஆதாம் உயிரோடு இருந்தப்போ யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு இதை படிக்கும்போது தெரிஞ்சுதா ஆதாமுடைய எத்தனாவது தலைமுறை வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த சார்ட்டை பார்த்தோம்னா ஆதாமுடைய 7வது தலைமுறை ஏனோக்கு வரைக்கும் ஆதாம் உயிரோடு இருந்தாங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் நம்ம ஆபிரகாம் மரிக்கும்போது 175 வயசு. 175 வயசில் அவன் நல்ல நிறைமறை வயதில் ஜீவன் போய் மரிச்சான்னு சொல்லி அவனுடைய சாவு ரொம்ப முதிர்ந்த வயது ஒரு சாவாக வேதம் சொல்லும். ஆனால் சேத்தினுடைய குமாரன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். சேத்துல சேமுடைய குமாரன், நோவாவுடைய பையன் சேம் இருக்கான் பார்த்தீங்களா, சேமுடைய குமாரன் ஆபிரகாம் சாகும்போது இன்னும் உயிரோடு இருக்கிறான். அப்போ பார்த்துக்கங்க, அவன் 400 சில்லற வயசில் உயிரோடு இருக்கிறான். இது நமக்கு எப்படி தெரியுது? அந்த கணக்கை போட்டு அதில் இதை அந்த கால அட்டவணையில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அதே மாதிரி நம்ம தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் வாசிக்கிறோம். எந்த தீர்க்கதரிசி எந்த நாட்களில் சொன்னான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம எரேமியா வாசிக்கிறோம், ஏசாயா வாசிக்கிறோம், ஓசியா வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம பாட்டுக்கு வாசித்துட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் எங்கெங்கே எந்த சூழ்நிலையில் சொன்னாங்கன்னு தெரியாது. ஏசாயாவும் ஓசியாவும் ஒரே நேரத்தில் ஊழியம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. தானியேலும் எரேமியாவும் ஒரே நேரத்தில் ஊழியம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த கால அட்டவணையில் அந்தந்த வருஷத்தின்படி அவங்கவுங்கள உட்கார வச்சு நம்ம அதில் பார்த்தோம்னு சொன்னால் பைபிளில் சாதாரணமாக படித்து புரிஞ்சிக்க முடியாத அநேக காரியங்களை நம்ம சும்மா ஒரு பார்வையில் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் அந்த புக்கை நான் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வாங்கி ஆதியாகமத்துக்கு மட்டும் இல்லை, மொத்த பைபிளுக்கே நீங்கள் ஆதியாகமம் படிக்கும்போது மட்டும்தான் இந்த கணக்கு வருதுன்னு சொல்லி அதுக்கு மட்டும் வச்சுட்டு இருக்காதிங்க. மொத்த பைபிள் படிக்கும்போது நீங்கள் எந்த போர்ஷன் பைபிளில் வாசித்தாலும் சரி, இதை எடுத்துகிட்டு அந்த போர்ஷன் வர இடத்த ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் புதுசாக தெரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இதில் பின்னாடி ஒரு பகுதி இருக்குது, கட்டுரை பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இந்த கால கணக்குகளை எதின் அடிப்படையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு வேத ஆதாரம் என்ன, சரித்திர ஆதாரம் என்ன, இதுக்கு அந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் என்ன, எதை பேஸ் பண்ணி இந்த கணக்குகளை
எப்படி பண்ணியிருக்கோம்னு கணக்கே போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியணும் போல் இருந்ததுன்னா, நீங்கள் அதை கற்றுக்கொள்ளணும்னு நினச்சா ஒரு பேப்பரும் பென்சிலும் எடுத்துக்கிட்டு உட்காந்திங்கன்னா நிறைய காரியங்களை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளுகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து பைபிள் கூட எப்போவுமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு புஸ்தகம். வாங்கி இது முன்னாடியே நான் இங்கே சர்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. வாங்கியிருப்பீங்க. எல்லோ கலரில் இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டது வாங்கிட்டு யாருக்காவது வீட்டில் வந்தவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்களா, இல்லை வீட்டிலே எங்கேயாவது பத்திரமா வச்சுருக்கீங்களா என்னென்னு தெரியாது. இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்னும் வாங்கலைன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆங்கிலத்தில் வேணுன்னா ஆங்கிலத்துலேயும் இருக்குது. ஸோ நான் சொல்லுவேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, சரி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சஞ்சரிக்கிறதுலாம் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு ஆர்வமாக இருக்குது. அது சஞ்சரிக்குன்னா பேசுகிறது மட்டும்தானா, இல்லை ஜெபம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல? சஞ்சரிக்கிறதுனா வெறும்னா ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பரஸ்பரமாக இருக்கிற ஒரு உறவாக இருக்கணும். அதாவது நம்ம தங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒருத்தர் நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வர்றது வேறு, அவங்க வீட்டில் போய் தங்குறதுங்கிறது வேறு. ஏறக்குறைய தங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சஞ்சரிக்கிறது. அவன் தேவனோடே சஞ்சரித்தான்னா தேவனோடே இருந்தான்ற அளவுக்கு. அவரோடய நடந்திருக்குன்னா, அவரோடைய பேசி இருந்துன்னா, அவரோடைய பழகி இருந்துன்னா, அவன் டைம் ஃபுல்லாகவே அவரோடைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. வாக் வித் காட், அதான் அவரோடைய நடந்து அப்படியே தங்கி இருக்கிறது நம்ம சொல்கிறோம்ல, அதே வார்த்தை தான் சஞ்சரிக்கிறதுங்கிற வார்த்தை. அவன் தேவனோடே சஞ்சரிக்கிறவனாக இருந்தான்னு சொன்னால், தேவனோடே தங்கி இருக்கிறவனாக இருந்தான்னா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி. சொல்லுங்க பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். பிரதர், ஏனோக்கு சாட்சி பெற்றார் இல்லையா? அந்த சாட்சி பெற்றது வந்து மக்களிடத்தில் சாட்சி, தேவனால் சாட்சி பெற்றார். இது வந்து அதை மக்கள் சொல்கிறாங்களா, இவர் வந்து தேவனுக்கு பிரியம்னு மக்களே சொல்கிறாங்களா, இல்லை தேவன் சொல்கிறார்? தேவன் சொல்ல, தேவனுக்கு பிரியமானவன் என்று இவன் சாட்சி பெற்றிருந்தேன்னு சொன்னால், மற்ற இவனை போல மற்ற மனுஷர் இவனை பார்க்கும்போது இவன் தேவனுக்கு பிரியமானவன் சொல்கிறாங்க. இப்போ தேவன் சாட்சி சொல்கிறது வேற. ஓகே, சரி. அதாவது தேவன் அவரை பலமாக பயன்படுத்தினதுனால அதுதானே சொல்ல, பயன்படுத்தினது இருக்கலாம், டிஃபெண்ட் பண்ணது இருக்கலாம். ஓ சரி. இப்போ அவனுக்காக அவர் எதாவது இடைப்பட்டு செஞ்சார்னா தானே அடுத்தவனுக்கு தெரியும். ஓ இவனு வந்து இப்போ நான் வந்து பொலிட்டிக்கலாக ரொம்ப பெரிய ஆளுன்னு எப்படி தெரியும்? எனக்கு எதாவது பிரச்சனை வந்தால் பெரிய இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா, ஓ இவருக்கு அவங்களெலாம் தெரியும்பா. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. யூதா 14 and 15 வேர்ஸ் சொன்னீங்கள, அது எனக்கு புரியல. அந்த 14 இது ஒன் மோர் டைம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அபபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அபபக்தியாய் செய்து வந்த சகல அபபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அபபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இந்த ஃபர்ஸ்ட் இது எனக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்தது எனக்கு புரியல. ஆதாம்லேருந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வருது இல்லையா? நம்ம இந்த லிஸ்ட்டு பார்த்தோம்ல, அதில் இவன் வந்து 7ஆவது நம்பர். ஓகே. ஆதாமுக்கு 7ஆவது தலைமுறையான ஏனோக்கு அப்படின்னு இவன் யாருன்னு சொல்லி கொஞ்சம் என்ன சொல்கிற பேக்ரவுண்டோட சொல்கிறாங்க. ஏனோக்குனா ஏதோ ஏனோக்குன்னு நினச்சிக்காத, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னால், இந்த மாதிரி அவபக்தியாக நடக்கிறவங்க செய்கிற அவபக்தியான வார்த்தைகள் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் நியாயம் தீர்க்கிறதுக்கு திரும்ப வரப்போகிறாருன்னு அப்போவே அவன் சொன்னான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் அவரை தீர்க்கதரிசி அப்படின்னு. அவன் தீர்க்கதரிசி. அங்கே தீர்க்கதரிசின்னு குறிப்பிடல, பட் இங்கே தான் யூதால தான் வந்து ஆதியாகமத்தில் ஒரு பேச்சு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி தான் இவன் தீர்க்கதரிசி அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எபிரேயரில் வர 11ஆவது அதிகாரம் 5வது வசனத்தில் வருது இல்லை, தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி சாட்சி பெற்றான்னு சொல்லி எபிரேயரில் தான் வருது, இங்கே சொல்லப்படலை. ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இவங்க திரும்ப வந்து மரணத்தை ருசி பார்ப்பாங்களா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் பைபிளில் அந்த மாதிரி இருக்கா?
அப்படி இல்லை, இல்லை, இவங்க தான்னு சொல்லி இல்லை. ஆனால் பாசிபிலிட்டி இவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பாசிபிலிட்டி இதுதான் கன்ஃபர்மேஷனாக 100% சொல்கிறதுக்கு வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி உள்ளவங்க நிறைய பேர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களில் யார் வரப்போகிறா அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அந்த 2 சாட்சிகள் யாருன்னு நமக்கு சரியாக தெரியாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் நிறைய பேர் இதை இப்படி தான் போதிக்கிறாங்க, அந்த 2 சாட்சிகள் இவங்க தான். சரி, இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. போன வாரம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஏனோஸ் என்கிறவன் பிறந்த பின்னாடி தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்னு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி கர்த்தரை தொழுது கொள்ளவில்லையா அல்லது கர்த்தரை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக கர்த்தரை பற்றி அந்த உள்ள அறிவு வந்து விழுந்து போன மனுஷன் மத்தியில் அது வந்து குறையுது, வேகமாக குறையுது. இப்போ ஆதாம் வந்து டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறவனாக இருந்தான். காயின் இடத்துல ஆண்டவர் பேசினார், ஆனால் காயின் கேட்காதவனாக இருந்தான். அவர் என்ன சொன்னாரோ அதை பற்றி அவன் சட்டை பண்ணிக்கல. தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதே செய்கிறவனாக இருக்கிறான். அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் வர ஜனங்கள்லாம் வந்து வேகமாக ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போகிறவங்களா அப்படி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏனோஸ் என்கிறவனுடைய அந்த அந்த காலகட்டம் வரும்போது ஒரு ரிவைவல் மாதிரி வச்சுக்கலாமே, அவங்க தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இதுக்குள்ளே வராங்க. அது அந்த பீரியடில் அவனால் இல்லை, அவன் வாழ்ந்த அந்த பீரியடில். ஓகே. அப்புறம் இந்த 2 துட்டு, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு அப்படின்றா என்னன்னு சொல்லும்போது அவங்களுடைய பணத்தின்படி அது ரொம்ப மீகரான ஒரு சம், அவ்வளோதான், ரொம்ப மீகரான ஒரு சம். அது வந்து நம்மளுடைய கணக்குப்படி அதை நான் இன்னும் டேலி பண்ணி பார்க்கல, அது என்ன, அதுக்கு நம்மளுடைய வேல்யூ என்னன்னு நான் போட்டு பார்க்கல. ஆனால் ரொம்ப மீகரான ஒரு சம், அதுதான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். ஏனோக்கு வந்து கர்த்தருடைய வருகை குறித்து முன்னறிவிச்சான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், 2வது வருகை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காருங்களா பைபிளில்? அதுதான் சொல்கிறேனே, ஆதியாகமம் வருகையை குறித்து ஏதாவது சொல்லியிருக்காரு. ஏனோக்கு சொன்னதா வேறு எங்கேயுமே இல்லை, யூதா மட்டும்தான் சொல்கிறாப்புல. ஸோ யூதால அந்த வசனம் வர்றதுனால வருகை குறித்து முன்ன அறிவித்தான்னு வருதுங்களே, அறிவித்தானா அப்போ ஏற்கனவே அறிவிச்சிருக்கணும். ஆமாம், அதாவது எப்படின்னா யூதர்கள் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ எபிரேய வேதத்தை நம்ம படிக்கிறோம், அது நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துருக்கு, நம்ம படிக்கிறோம், நம்ம அதன் காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். இதில் நமக்கு புரியாத நிறைய காரியங்கள் யூதர்கள் மத்தியில் பரவலாகவே எல்லார் மத்தியிலையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியமாக, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண காரியமாக நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் இப்போ வந்து அதாவது அவங்க சொன்ன உடனே ஆமாம் இதுதான்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது அவங்க மத்தியில் இருக்குது. இப்போ யூதா வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் யூதர்கள் மத்தியில் இருந்ததுங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏனோக்கு சொன்னதை யூதர்கள் மத்தியில் அவங்க பரவலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற நாலேஜ் வேறு பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்படல, ஆனால் அவங்க அதை சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். யூதர்கள் மத்தியில் இருக்கிற நாலேஜாக யூதா சொன்னதை நம்ம எடுத்துக்கிறோம்.